வெல்கம் டு அவர் சேனல். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்வி. இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காகி சார்ட். இந்த காகி சார்ட்டை பற்றி டீப்பான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த காகி சார்ட்டு எப்படி வந்துச்சு, எப்படி ரன் ஆகுது, அது எப்படி ட்ரா ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான நல்ல தகவல்கள் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? காகி சார்ட். காகி சார்ட் அப்படிங்கிறது கோல்ட் மைனிங் சார்ட்டு. ஆனால் இந்த சார்ட் கூட எதை எப்படி மிங்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? போக போக அதையும் சொல்லித்தரேன். இந்த காகி சார்ட் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா, வழக்கம் போல் ஜப்பான்காரங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த காகி சார்ட். 1870களில் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ரைஸ் அரிசியோட விலையை பதிச்சு வைக்கிறதுக்காக, அதாவது நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நம்மளோட ட்ரேடிங்க்கு வந்துச்சு. இந்த காகி சார்ட்டு வந்து டைம் இண்டிபெண்ட். இது ஒன்லி ப்ரைஸ் ஓரியன்டான சார்ட்டு. க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து அந்த சார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்தது, அதாவது ஒரு லைன் டு ஒரு பாயிண்ட் டு ஒரு பாயிண்ட் ட்ரா ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ், தென் நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேமோட க்ளோசிங் ப்ரைஸ், அது வரைக்கும் ஒரு லைன். இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதில் யங் அண்ட் என் அப்படின்னு 2 லைன் இருக்குது. அதை பற்றி சார்ட்லோரில் டீப்பாக பார்த்துடலாம். யங் லைன் அப்படிங்கிறது க்ரீன் லைனாகவும், என் லைன் அப்படிங்கிறது ரெட் லைனாகவும் இருக்குது. ரெட் லைன்னா டவுன் ட்ரெண்டு, க்ரீன் லைன்னா அப் ட்ரெண்டு. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் லைனுக்கு பதிலாக முதல்லலாம் திக் லைனு, தின் லைனுன்னு வந்துட்டுருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா திக் லைனு, தின் லைனு அப்படின்னு வந்துட்டுருக்கோம். இந்த என்ன அப்படின்னா, க்ரீன் கலருக்கு பதிலாக திக் லைனாகவும், ரெட் கலருக்கு பதிலாக தின் லைனாகவும் வந்துட்டுருக்கோம். இப்போ வர எல்லா சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் க்ரீன் அண்ட் ரெட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு அந்த இஷ்யூ இங்கே இல்லை. எப்படி ட்ரா ஆகுது, இது எப்படி ட்ரா ஆகுதுங்கிறத இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் தான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ், ஃபஸ்ட் டே ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் ஒரு 52ன்னு வச்சுக்கோங்க. 52ல் ஸ்டார்ட் ஆகுது சார்ட்டில். நெக்ஸ்ட்டு 55, 55க்கு நேராக மேலே ட்ரா ஆகுது லைனு. தென் 53, 53க்குள்ளே உங்களுக்கு உள்ளே தான் ட்ரா ஆகியிருக்கும், ரிவேர்ஸ் வந்திருக்கும். இதுலேயே ரிவேர்ஸ் வந்திருக்கும். அந்த ரிவேர்சல் அமௌண்ட்டுன்னு இதில் ஒன்று இருக்குது. அந்த ரிவேர்சல் அமௌண்ட்டு 4%ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிவேர்சல் அமௌண்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெர்டிகல் லைனுக்குள்ளேயே தான் மூவ் ஆகும். ஸோ இதுலேருந்து 50, அடுத்தது லைன் பார்த்தீங்கன்னா 50க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 52 ஃபஸ்ட் பாயிண்ட்டோட டவுன் வந்துருச்சு. ஸோ நேராக ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் அந்த ரிவேர்சல் அமௌண்ட் பேஸ் பண்ணி தான், ரிவேர்சல் அமௌண்ட் பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வெர்டிக்கல் லைன் வந்துருச்சு. அடுத்தது 4th பாயிண்ட்டு 50, 5th பாயிண்ட் 49 மறுபடியும் கீழே வந்துருச்சா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் 55, நேராக மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகுது. ஸோ அடுத்தது இந்த ரிவேர்சல் அமௌண்ட் பேஸ் பண்ணி ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் ஆகி நேராக 55 வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போனுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதாவது லாஸ்ட்டு ட்ரெண்டுக்கு மேலே போச்சுனாலும், அந்த ட்ரெண்டு உடச்சி கீழே வந்துச்சுனாலும் கலர் சேஞ்ச் நடக்கும். ஓகேங்களா? இப்படியே லைனாக இந்த சார்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். நம்ம லைவாகவே பார்த்துடலாம். இதில் பாருங்கள், இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு, நிஃப்டி 50யோட சார்ட்டு. நீங்கள் நான் ஏற்கனவே லைன் போட்டு வச்சுருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருக்கேன். இந்த லைனுக்குள்ளே பாருங்கள், நேராக இதுக்குள்ளேயே ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு.
ப்ரைஸ் பிரேக் ஆகக்குள்ள இங்கேருந்து பிரேக் ஆகக்குள்ள நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்லது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ரீன் வந்துச்சுன்னா பை போங்க, ரெட்டு வந்துச்சுன்னா செல்லு போங்க அப்படின்னு காலங்காலமாக நீங்கள் பார்க்குற எல்லா யூடியூபர்ஸும் அதில் தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இந்த சார்ட் இதில் சொல்கிறவங்களும் அதுதான் சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா லைவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி அப்படிங்கிறது. ஏன்னா ரிவேர்ஸில் மோட்டர் இருக்கு இல்லையா, அது மேலே போகும், மறுபடியும் ரிவேர்ஸில் மோட்டரில் வரும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகி நம்ம வெளியே தூக்கி போட்டுரும். ஸோ அதோட சேஃபர் சைடாக விளையாடணும் அப்படிங்கிறக்குள்ள இந்த மாதிரி சைடுவேஸ் இதுலேருந்து மறுபடியும் ஜம்ப் ஆகக்குள்ள நீங்கள் ரெட்லேருந்து க்ரீன் மாறினதும் பை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து இதில் வந்து இந்த சேனலில் கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எதை வைக்கணும். இப்போ நான் இந்த லைனை சப்போர்ட்டை உடச்சி மேலே போனதும் பை பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்விங்கோட பாட்டம் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் போகலாம். இதிலையே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரையல் பார்த்துடலாம். இதை எப்போ நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெட் வரக்குள்ளே எக்ஸிட் ஆகிக்கோங்க, அதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் ப்ரைஸ் பேஸ் பண்ணி மட்டும் வரதுனால ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான சார்ட்டு. இதில் எந்த ஒரு நாய்ஸஸும் இல்லை பாருங்க. அதில் கேண்டில்ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி கச்ச மச்சான்னு எதுவுமே இல்லை. ஒன்லி 2 லைனு. இந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் நீட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சில இண்டிகேட்டர்ஸையும் ஒரு சில டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் செட்டப் பண்ணோம்னா அக்யூரஸியை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நம்மளோட ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீப்பாக வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.